Hi everyone, welcome to my channel. Iniki topic MCQs on renal system. Question number 1. What is the name for the entry point to the kidney for nerves, blood vessels, ureters and lymphatics? Option A calyx, option B hilus, option C pelvis, option D pyramid. Option B hilus the correct option. Renal hilum வழியா தான் blood vesselsலாம் வந்துட்டு entry ஆகும். blood vessels, nerves, ureters, lymphatics இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு entry point இருக்கிறது renal hilum தான். இதை வந்துட்டு கேட்வே ஆஃப் த கிட்னின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஹைலம். கொஸ்டின் நம்பர் 2. வேர் ஆர் ஆல் ஆஃப் த glomeruli ஆஃப் த கிட்னி லொக்கேட்டட்? ஆப்ஷன் ஏ இந்த medulla, ஆப்ஷன் பி இந்த காலம்ஸ், ஆப்ஷன் சி இந்த பிரமிட்ஸ், ஆப்ஷன் டி இந்த கார்டெக்ஸ். glomeruli வந்து கிட்னியில் எந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு? ஆப்ஷன் டி இந்த கார்டெக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. What structure does the blood from the afferent arteriole enter? Option A the peritubular capillaries, option B the vasa recta, option C the glomerulus, option D Bowman's capsule. Afferent arteriole எந்த ஸ்ட்ரக்சருக்கு blood supply பண்ணுது? ஆப்ஷன் C the glomerulus. glomeruluக்கு தான் afferent arteriole மூலமா blood supply போகுது. So the correct option is option C glomerulus. Which part of the nephron is impermeable to water? Option A proximal convoluted tubule, option B distal convoluted tubule in the presence of antidiuretic hormone, option C ascending limb of the loop of Henle, option D descending limb of the loop of Henle. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் சி அசெண்டிங் லிம்ப் ஆஃப் த லூப் ஆஃப் ஹென்லே. அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லே இந்த இடத்துல வந்து வாட்டர் ரீஅப்சார்ப் பண்ணப்படாது. சோடியம், பொட்டாசியம், குளோரைடு இது எல்லாமே இந்த இடத்துல ரீஅப்சார்ப் பண்ணப்படும் இந்த இடத்துல. ஆனால் வாட்டர் மட்டும் இந்த இடத்துல ரீஅப்சார்ப் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி அசெண்டிங் லிம்ப் ஆஃப் த லூப் ஆஃப் ஹென்லே தான் வந்து கரெக்டான ஆன்சர். Solutes move from the blood in the glomerular capillaries into the Bowman's capsule due to which of the following influences? Option A osmotic pressure difference, option B diffusion down the concentration gradient, option C by active transport, option D hydrostatic pressure difference. சொல்யூட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இதுக்கு தேவைப்படுற ப்ரெஷர் சொல்யூட்ஸை குளோமரி கேப்லரிஸில் இருந்து பவுமன் கேப்சியூலுக்கு புஷ் அவுட் பண்ணுற ப்ரெஷர் நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். கொஷின் நம்பர் 6. Which material is actively reabsorbed from the filtrate in the kidney tubule? Option A sodium, option B bicarbonate, option C chlorate, option D H2O. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஏ சோடியம். சோடியம் மட்டும்தான் வந்து ஆக்டிவ்லி ரீஅப்சார்ப் ஃப்ரம் த ஃபில்ட்ரேட் இன் த கிட்னி டியூபிள். மற்ற 3 ஆப்ஷனுமே பாசிவ்லி ரீஅப்சார்ப்டு. ஸோ ஆப்ஷன் ஏ சோடியம்ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். Question number 7. Which material is secreted into the filtrate in the kidney tubule? இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த மெட்டீரியல் வந்து ஃபில்ட்ரேட்டில் செக்ரேட் ஆகும்னு சொல்கிறது தான் கொஷின். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ H2O, ஆப்ஷன் பி யூரியா, ஆப்ஷன் சி சோடியம், ஆப்ஷன் டி ஆல்புமின். சோடியம், கால்சியம், பொட்டாசியம், அமினோ ஆசிட் இந்த மாதிரி சப்ஸ்டான்சஸ் எல்லாமே வந்து நெஃப்ரான்ஸ் ரீஅப்சார்ப் பண்ணிட்டோம். ஆனால் யூரியா, கிரியேட்டினைன், சம் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் கிட்னி டியூபிள்ஸில் செக்ரேட் ஆகும். செக்ரேட் ஆகிட்டு அது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் பி யூரியா தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் பி யூரியா இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Question number 8. Which of the following happens as we descend deeper into the kidney medulla? Option B the concentration of interstitial fluid increases. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். Question number 9. What molecule catalyzes the formation of angiotensin 1? angiotensin 1 வந்து ஃபார்மேஷன் பண்ணுற மாலிக்யூல் எது? இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி ரெனின் தான். ரெனின்ன்ற என்சைம் தான் ரியாக்ட் பண்ணி ஆன்ஜியோடென்சினோஜனை ஆன்ஜியோடென்சின் 1 வந்து மாற்றும். ஸோ ஆப்ஷன் டி ரெனின் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Question number 10. How are cortical nephrons different from juxtamedullary nephrons? cortical nephrons என்டையராகவே ஃபுல்லாகவே வந்து ரீனல் மெடுலாவுக்கு வெளியில் இருக்கும். அதாவது ரீனல் கார்டெக்ஸில் இருக்கும். அவுட்டர் ரீஜன் ஆஃப் த கிட்னி. கார்டெக்ஸ்ன்றது அவுட்டர் ரீஜன் ஆஃப் த கிட்னி.
juxtamedullary nephronsல glomerulus அப்படின்ற அந்த பார்ட் வந்து கார்டெக்ஸ்ல இருக்கும். ஆனா வந்துட்டு லூப் ஆஃப் ஹென்லே வந்து மெடுலா கூட டீப்பா பெனிட்ரேட் ஆகி போகும். அதாவது juxtamedullary nephrons வந்துட்டு at the junction of the cortex and the medulla ரெண்டுத்துலயுமே இருக்கும். ஆனா வந்து cortical nephrons வந்து ஹோலாவே வந்துட்டு கார்டெக்ஸ்க்கு வெளியில தான் இருக்கும். ஸோ இதுல பார்த்தோன்னா வந்து இதான் வந்து cortical nephrons and juxtamedullary nephronsக்கு டிஃபரன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ cortical nephrons lie almost entirely outside the renal medullaன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். So option A is the correct option. Question number 11. Which part of the renal tubule is impermeable to water? Option A, the ascending limb of the loop of Henle. இதுதான் வந்துட்டு renal tubule வந்துட்டு it is impermeable to water. So option A is the correct option, ascending limb of the loop of Henle. Question number 12. In the glomerulus, what is the method by which solutes are transferred from the blood to the Bowman's capsule? Solutes வந்துட்டு எப்படி வந்து transfer ஆகுது, எந்த மெத்தட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ டிஃப்யூஷன், ஆப்ஷன் பி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஆப்ஷன் சி செக்ரேஷன், ஆப்ஷன் டி ஃபில்ட்ரேஷன். ஸோ இதில் ஆப்ஷன் டி ஃபில்ட்ரேஷன்ன்ற மெத்தடில் தான் வந்து சொல்யூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி ஃபில்ட்ரேஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். How does the juxtaglomerular apparatus respond when systemic blood pressure is too high? Systemic blood pressure அதிகமாகும் போது juxtaglomerular apparatus வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது? அதான் கொஸ்டின். இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி, the macula densa sends a message to the afferent arteriole to constrict. afferent arteriole constrict ஆகும்போது glomeruli போற blood volume குறையுது. ஸோ blood pressure வந்து குறையுது. ஸோ ஆப்ஷன் சி, the macula densa sends a message to the afferent arteriole to constrict is the correct option. Question number 14. What is the body's response to a rise in blood plasma osmotic pressure? பிளட் பிளாஸ்மா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அதிகமாகும் போது நம்மளுடைய பாடி இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப நம்ம பண்ணும் போதோ இல்லை வந்துட்டு ஹை டெம்பரேச்சர்னால ஸ்வெட் அதிகமாக போகும்போது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்துட்டு ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஆன்டி டயயூரெட்டிக் ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணிடும். இட் அலோ மோர் வாட்டர் டு பி ரீக்ளைம்டு ஃப்ரம் த ஃபில்ட்ரேட். ஸோ ஃபர்தராக வந்து ரீக்ளைம் பண்ணிவிடும் அந்த வாட்டரை வந்துட்டு ஃபில்ட்ரேட்லேருந்து ரீஅப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வந்து ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் the posterior pituitary releases ADH which makes the renal tubule permeable to water is the correct option. Question number 15. What is the kidney tubule's response to a rise in blood pH? Blood pH வந்து பிளட்ல அதிகமாகும் போது கிட்னி டியூபியூல் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்றத கொஸ்டின். பிளட் பிஹெச் இன்க்ரீஸ் ஆகும் போது பிஹெச் அதிகமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்கலைன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிளட்ல வந்து பைகார்பனேட் வந்து அதிகமாகுது. இதை காம்பன்சேட் பண்ற விதமா இந்த அதிகமான இந்த ஆல்கலைனை வந்துட்டு ஆசிடா மாற்றி ஆசிடும் சேர்ந்து நியூட்ரல் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைகார்பனேட் அதிகமாகும் போது அது நியூட்ரல் பண்ற விதமா ஹைட்ரோனியம் அயான்ஸ் வந்து நம்ம வந்து திரும்பி வந்து ரீஅப்சர்வ் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இங்க இந்த இடத்துல வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா பைகார்பனேட் அயான்ஸ் ஆர் செக்ரேட்டட் இன்டு த ஃபில்ட்ரேட், தட் இஸ் செக்ரேட் ஆயிருக்கு ஃபில்ட்ரேட்ல. ஸோ ஹைட்ரோனியம் அயான்ஸை வந்து அப்சர்வ் பண்ணணும் ஃபில்ட்ரேட்ல. while ஹைட்ரோனியம் அயான்ஸ் ஆர் அப்சர்வ் ஃப்ரம் த ஃபில்டர் இன்டு த பிளட். அப்போ வந்து அது வந்து காம்பன்சேட் ஆகும், நியூட்ரல் ஆகும். So option C, bicarbonate ions are secreted into the filtrate while hydronium ions are absorbed from the filtrate into the blood. Option C is the correct option. Question number 16. How does the composition of the filtrate change as it travels through the loop of Henle? The correct option B, in the descending limb the volume decreases, in the ascending limb the concentration decreases. Descending limb volume decreases ஆகும்போது ascending limbல concentration decrease ஆகுது. What is the entry point to the kidney for the renal artery, renal vein, lymphatics and nerves called? Entry point எதுன்னு கேட்டிருக்காங்க. So option B, renal hilus is the correct option. Question number 18. In which part of the kidney are the glomeruli located? Glomeruli are located in the cortex. Option A, in the cortex is the correct option. Question number 19. Four sections of the vasculature of the kidney tubule are listed below. Which one lists them in correct order of blood flow from left to right? கிட்னி டியூபியூல்ல பிளட் ஃப்ளோ ஆகிற கரெக்டான ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்துட்டு அஃபரண்ட் ஆர்ட்ரியோல் தான் வந்து குளோமரஸ்க்கு பிளட் சப்ளை பண்ணும். குளோமருலஸ்லேருந்து பிளட் வந்து லீவ் ஆகிறது வந்துட்டு எஃபரண்ட் ஆர்ட்ரியோல் மூலமாக. ஸோ எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்லேருந்து பெரிடியூபுலர் கேபிலரிஸ்க்கு போகும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி, அஃபரண்ட் ஆர்டரியோல், glomerulus, efferent arteriole, peritubular capillaries.
Question number 20. What method does the glomerulus of the kidney nephron use to remove the dissolved substances from the blood to the filtrate? ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு புஷ் அவுட் பண்ணுற ஒரு ப்ரெஷர் இது. ஸோ ஆப்ஷன் சி ஹை ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். If the glomerular filtration rate is too high, the macula densa sends a message to the afferent arteriole. What is the effect of this message? glomerular filtration rate வந்து ஹை ஆகும்போது macula densa afferent arteriole வந்து இன்ஃபார்ம் பண்ணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ணும்போது afferent arteriole என்ன பண்ணும்? afferent arteriole constricts. ஸோ ஆப்ஷன் டி afferent arteriole constricts தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். Question number 22. What is the effect of antidiuretic hormone on the kidney tubules? Kidney tubulesல antidiuretic hormone உடைய எஃபெக்ட் என்ன? antidiuretic hormone என்ன பண்ணும்? ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி. antidiuretic hormone causes the walls of the collecting ducts to become more permeable to water. So the option D is the correct option. Question number 23. The descending limb of the loop of Henle is permeable to water. So water diffuses out of the descending limb into the interstitial fluid. What happens to the water? Correct option is option C. It diffuses into the peritubular capillaries and ascending vasa recta for return to the blood. அதாவது ஃபில்ட்ரேட்லேருந்து ரீஅப்சர்வ் பண்ண வாட்டர்லாம் வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு எது வழியாக போகணும்? பிளட் ஸ்ட்ரீமுக்கு பெரிடியூபுலர் கேபிலரிஸ் அண்ட் வேசா ரெக்டா அது வழியாக தான் போகும். அதான் வந்துட்டு இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 24. The concentration of blood is 280 to 300 mOs mole per liter but may rise to 1200 mOs mole per liter in which situation? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிளட் வந்துட்டு 280 to 300 மோல் பர் லிட்டர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து இது 1200 மோல் பர் லிட்டராகவும் வந்துட்டு இது வந்து அதிகமாகும். இது எந்த சுச்சுவேஷனில் வந்து இது இந்த மாதிரி அதிகமாகும்? அதுதான் கொஸ்டின். ஸோ இது 1200 மோல்ஸ் பர் லிட்டராக எந்த இடத்துல வரும்னா கிட்னியில் வந்துட்டு வேசா ரெக்டான்ற ஒரு கேப்லரி பெட் இருக்குது. அந்த இடத்துல போகும்போது இது வந்து 1200 மோல்ஸ் பர் லிட்டராக வந்து அதிகமாகும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ இந்த வேசா ரெக்டா ஆஃப் த கிட்னி. Question number 25. Which one of the following is not produced by the kidneys? எது இதில் வந்துட்டு இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து கிட்னிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆல்டோஸ்டெரான், ஆப்ஷன் பி ரெனின், ஆப்ஷன் சி எரித்ரோபாய்டின், ஆப்ஷன் டி கால்சிட்ரையால். இதில் பார்த்தோன்னா ஆல்டோஸ்டெரான் வந்து அட்ரனல் கார்டெக்ஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகும், கிட்னிஸில் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஒன்லி இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் பை த கிட்னிஸ். ஸோ ஆப்ஷன் ஏ ஆல்டோஸ்டெரான் தான் கரெக்டான ஆப்ஷன். Option A aldosterone. Which list of the structure is present in the correct order in which urine passes through them on the way to the bladder? யூரின் வந்துட்டு பாஸ் ஆகி பிளேடருக்கு போகணும். ஸோ வந்து எது வந்து இது வந்து கரெக்டான ஆர்டர், எந்த ஸ்ட்ரக்சர் வழியாக வந்துட்டு யூரின் வந்து பாஸ் ஆகி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி பேப்பிலாக்கு போகும். அடுத்து வந்துட்டு மைனர் கேலக்ஸு, அடுத்தது மேஜர் கேலக்ஸு, அதுக்கடுத்து ரீனல் பெல்விஸ், அடுத்தது வந்துட்டு யூரேட்டர் வழியாக போகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். வாட் மே கரெக்ட்லி பி செட் ஆஃப் த juxtaglomerular apparatus? இங்கே கொடுத்துருக்க எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு juxtaglomerular apparatusக்கு கரெக்டாக வந்து இருக்குது? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் juxtaglomerular apparatus பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது? ஆப்ஷன் சி த macula densa cells are chemoreceptors. அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். juxtaglomerular apparatusல வந்து macula densaன்ற ஒரு செல் இருக்குது. இது வந்து chemoreceptors, பாடியில் நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணுற ஸ்பெஷல் நர்வ் செல்ஸ் தான் வந்து நம்ம வந்து chemoreceptors அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி த macula densa cells are chemoreceptors. What part of the nephrons perform the majority of the reabsorption of material from the filtrate? எந்த இடத்துல வந்துட்டு மெஜாரிட்டியாக ரீஅப்சார்ப்ஷன் வந்து நடக்குது? ரீஅப்சார்ப்ஷன் மெட்டீரியல் ஃபில்ட்ரேட்லேருந்து ரீஅப்சார்ப்ஷன் வந்து எந்த நெஃப்ரான்ஸில் வந்து எந்த பார்ட்டில் வந்து நடக்குது? ஆப்ஷன் டி த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூலில் தான் வந்துட்டு மெஜாரிட்டியான ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ ஆப்ஷன் டி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டியூப் தட் கனெக்ட்ஸ் த பிளேடர் டு த கிட்னி? பிளேடரையும் கிட்னியும் கனெக்ட் பண்ணுற டியூப் இது. ஆப்ஷன் பி யூரேட்டர் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Which of the following may be said of the renal medulla? ரீனல் மெடுலா பற்றின ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்?
ஸோ ரீனல் மெடுலான்றது வந்து இன்னர் ரீஜன் ஆஃப் த கிட்னி. இதில் வந்து நிறைய ரீனல் பிரமிட்ஸ், ரீனல் காலம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ரீஜனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி, இட் கண்டைன்ஸ் த பிரமிட்ஸ் அண்ட் காலம்ஸ், அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். What influences and structures facilitate blood filtration in the renal corpuscle? Option B, high hydrostatic pressure in the capillaries and fenestrated capillaries. In which part of the nephrons does most of the reabsorption of water and solutes occur? This is correct option. Option D, the proximal convoluted tubule. What is the resulting effect of renin being released by the kidney? கிட்னி வந்து ரெனினை ரிலீஸ் பண்ண உடனே அங்கே வந்து எந்த மாதிரியான எஃபெக்ட் நடக்கும்? இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்து ஆஞ்சியோடென்சின் 2 இஸ் ஃபார்ம்டு தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இதில் பார்த்தோன்னா வந்து ரெனின் வந்துட்டு ஆஞ்சியோடென்சினோஜனை வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் 1 வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அடுத்தது வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர், அதாவது ஏசிஇ இன்ஹிபிட்டர்ன்றது என்ன பண்ணோம்னா அதுதான் வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் 1 வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் 2 ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபைனல் ரிசல்ட் இஸ் angiotensin 2 is formed. The correct option is option A, angiotensin 2 is formed. What is the effect on the kidney caused by increasing the release of ADH? அதிகமான ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? அதான் கொஸ்டின். ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் வந்து யூரின் ஃபார்மேஷன் வந்து குறையறத வந்து தடுக்கும். அப்போ தான் வந்து ஏன்னா தடுத்து அதிகமான வாட்டரை வந்து ரீஅப்சார்ப் பண்ணிடும். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் இந்த கலெக்டிங் டக்ட் பிகம்ஸ் மோர் பெர்மியபிள் டு வாட்டர். அதிகமான வாட்டர் வந்து ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்காக ரீஅப்சார்ப் பண்ண வைக்கும். அதுதான் வந்துட்டு எஃபெக்ட் கிட்னியில் வந்து ஏடிஹெச் வந்து ரிலீஸ் ஆகி கிட்னியில் வந்து இந்த எஃபெக்ட் தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, த கலெக்டிங் டக்ட் பிகம்ஸ் மோர் பெர்மியபிள் டு வாட்டர். The kidneys produce all of the following except one. Which one? Option. ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, ஆஞ்சியோடென்சினோஜன் தான். ஆஞ்சியோடென்சினோஜனை வந்துட்டு கிட்னிஸ் வந்துட்டு டேரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணாது. டேரெக்டாக லிவர் தான் வந்து ஆஞ்சியோடென்சினோஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து கிட்னிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு பார்த்தோன்னா ஆஞ்சியோடென்சினோஜன். ஸோ ஆப்ஷன் பி, ஆஞ்சியோடென்சினோஜன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Which one of the following